என்ன பொண்ணுடா. இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? வண்டி எப்படா ஸ்டார்ட் ஆகும்? இந்த ஒரு நிமிஷம் பாஸ். வண்டி இன்னும் வச்சுக்கிட்டு ஐ டார்லிங் சொல்டி. என்ன டாக்டர் சார், கேஸ்லாம் எப்படி போகுது? கேஸ்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இந்த மணிப்பைய மணி காஃபி இந்த வாரம் பாஸ். காஃபி தேங்க்யூ. ஏய் மணி, அந்த ரேடியோ ஆன் பண்ண பாஸ். காலம் எங்கேயோ போயிட்டுருக்கு, இன்னும் ரேடியோவில் நியூஸ் கேட்குறீங்களே. ஓல்ட் இஸ் கோல்டு. காலை 7 மணி செய்தி தொடர்கின்றது. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை குறைப்பேன், பிரதமர் பேச்சு. ஓட்டுநர் உரிமம் வழக்கு ரூபாய் 1000 லஞ்சம் கேட்டு ஆர்டிஓ கைது. வரும் பொங்கலுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1000 ரூபாய் மானியம். தென்னகர் அருகில் தன் கணவனை விட்டு கள்ள காதலனுடன் நேற்று கே நகர் ரஞ்சிதாபுரம் அருகில் இரவு 12 மணி அளவில் ராம் என்பவர் அவரது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் அந்த சம்பவம் தற்கொலை போல் இல்லை. வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் சிதைந்து இருந்தன. அவரது உடம்பு முழுவதும் ரத்தமாக இருந்தது. இது தற்கொலையா என்பது போலீசார் விசாரித்து வருகின்றனர். இன்றைய செய்தி தொகுப்பு முடிவடைகிறது. பாஸ், அந்த டைம் நம்ம அங்கே தானே இருந்தோம். மெசேஜ் பண்ணிட்டேன். டேய் மணி, சாரா கூப்பிட்டுருக்கா, போயிட்டு வந்துடுறேன். போலனா ரகலை பண்ணிவிடுவா, பார்த்துக்கோ. ஓய் ஹாய், என்னடி திரும்பிக்கிற? சாரிடி, கோமா தரமா? இப்போ மட்டும் ஏன் வந்தா?
சாராம்மா சாரிம்மா, உன் ஃபோனே அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு இருக்கும். ஆம்பளைங்களும் புரிஞ்சுக்கோங்கடி. இப்போ மட்டும் ஏன் வந்தா? இது வேலை முடிஞ்சு வந்துட்டேன், இதில் என்ன இருக்குது? பாரு கோச்சிக்கிற பற்றியாவே இது பாரேன். போட்ட வண்டியை தள்ள விட்றாளே. சாராம்மா ரோட்லலாம் நம்மளே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குடி. எதாக இருந்தால் ரோஸ் மிக்ஸ் சாப்பிட்டு ரிலாக்ஸாக பேசுறடி. வண்டியில் ஏறிடி. நீ வண்டியில் ஏற மாட்டேன். ஏய் சாரா, ஏய் சொல்லும். ஏய் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற பற்றியா? ஓய் சாரா, வண்டியில் ஏறுமா? குட் கேர். கில்லி வைத்தியம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. லாங் ட்ரைவ் போய் ரொம்ப நாள் வச்சு போகலாமா? போகலாம் போகலாம். பாஸ், சொல்டா. ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமாம்ல சொல்லியிருந்தல. சரி போகிறப்ப பாஸில் காசு வச்சுருக்கேன், எடுத்துக்கோ. எப்போ வருவ? நாளைக்கு காலையில் 10 மணிக்கு பாஸ். நேற்றை போலவே இன்றும் ராசிபுரம் அருகில் ஸ்ரீதர் என்பவர் இரவு 12 மணி அளவில் தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் இந்த தடவை அந்த இடத்தில் உள்ள மர்மமான சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியாகி உள்ளது. மணி, இந்த மர்டர் கேஸை நானே எடுத்து பார்க்கலான்னு இருக்கேன். பாஸ், ஏன் அந்த இடத்துக்கு போய் எதுவும் சிக்குதான்னு பார்க்கக்கூடாது? கஷ்டம் பாஸ், அங்கே போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கோம். ஓ, அதுக்கு வேற ஐடியா இருக்கு. இதுக்கு ஒரே வழி திருட்டுத்தனமாக போய் பார்த்துட்டு வர்றது தான். எந்த குழுவும் சிக்கல. ரெண்டாவதாக மர்டர் நடந்த பிளேஸுக்காச்சும் இது போய் சிக்குதான்னு பார்க்கணும். வந்ததே வேஸ்ட்டாக போச்சு. சரி கிளம்பலாம். சார், நடந்து வரும்போது என் ஃபோன் தொலைஞ்சு போச்சு. கொஞ்சம் ஃபோன் தரீங்களா? ஃபோன் பண்ணி தரேன். நம்பர்? இந்த என் ஃபோன் இருக்குது சார். தேங்க்யூ சார். ஏதோ பாட்டு மாதிரி இருக்கு. எஸ், இந்த இடத்துல அவன் கவனிச்சிருந்தான்னா கண்டிப்பாக அதை ஜாக்கிரதையாக எடுத்து வச்சுட்டு போயிருப்பான். சப்போஸ் கவனிக்கலன்னா அவன் நடந்த 4 அடியை கூட தாண்டிருக்காது.
டாக்ஸின் சைனடி பாய்சன். ஹலோ ஜெகதீஷ் ஹியர். ஹோய், என்னடி புது நம்பராக இருக்கு? என் டிடெக்டிவ் சார் தான் என் நம்பர்லேருந்து அடிச்சா எடுக்க மாட்டாரே. அப்படிலாம் இல்லடி. உன் ஃபோன்லேருந்து வர காலையை அட்டன் பண்ண முடியலன்னா அதை விட முக்கியமான வேலை இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்கடி ஆம்பளைங்கள. இந்த கதையெல்லாம் இங்கே வேணாம். அப்புறம் என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? அப்பா அம்மா தூங்கிட்டாங்களா? சரி, நான் ஒன்று கேட்குறேன், யோசிச்சு சொல்லு. நாளைக்கு என்ன நாள் நல்லா ஞாபகம் இருக்கா? நாளைக்கு என்ன? நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா வெட்டிங் ஆனிவர்சரிடி. போன வருஷம் அதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ தானே ஐயா கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணேன். ஐயோ, மறந்தே போயிட்டேனே. அவன் மேலே அக்கறையே இல்லைன்னு சொன்னேன். எவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கேன் பார்த்தியா? எப்படிடா எல்லாத்தையும் இவ்வளோ ஞாபகம் வச்சிருக்கேன்? அதெல்லாம் அப்படி தான். அப்புறம் இன்னொன்று கூட. ஹலோ ஹலோ. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சா? கத்தி தொலைவாளே. ஐயோ, எங்கே இங்கே ஒரு ஃபோன் வச்சுருந்தேன் காணோம். அங்கே யாரா வச்சது? இந்த மணிப்பையா எடுத்ததில்ல. சாரி கேட்கணுமே. போது. ஏய், திட்டாத. அந்த ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதான் வேறு ஃபோன் வந்து கூப்பிட்டேன். எவ்வளோ நேரம்னாலும் இப்போ பேசலாம் வா. ஓகே பாய். சார்ஜ் போடணுமா? ஃபோன் ஆஃப் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் சூடாக இருக்குது. அதிசயமாக ஃபோன்லாம் பண்ணியிருக்கா? ஒன்றும் இல்லை, என் ஃபோனை யாரும் ஹேக் பண்ணியிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும். அதானே பார்த்தேன். சரி, உன் ஃபோன் நம்பர் ஐஎம்இ நம்பர் மட்டும் கொடு. நோட் பண்ணிக்கோ. இருடா, பார்த்து கால் பண்ணுறேன். சொல்லு சார். உன் ஃபோனில் யாரும் ஹேக் பண்ணலடா. உன் நம்பர் தான் டேப் பண்ணி யாரோ ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. சார், நான் ஒரு தப்பு செய்யறதுனால தான் என்னை நீங்கள் அடிமையாக வச்சுருக்கீங்க. ஆனால் நீங்களே தப்பு செய்கிறீங்க. தப்பானவனை தேர்ந்தெடுத்து அவனை கொலை பண்ண பார்க்குறீங்க. என்ன தான் ஒரு கிளராக இருந்தாலும் உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டும் தப்பு தான் சார். ஒன்றும் இல்லை, யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? மச்சான், அது ஈஸி இல்லைடா. நீ வேணா மார்னிங் வா, அது யாருன்னு பார்த்து சொல்கிறேன். வர மச்சான். என்ன பாஸ், இந்த டைமில் எப்போ இல்லாமல் வெளியேருந்து வரீங்க? நேற்று நைட்டு என் ஃபோனை யாரோ டேப் பண்ணி ஒட்டி கேட்டிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி தான் அசார் என்னை வர சொல்லியிருந்தான். கண்டுபிடிச்சாச்சா? அவன் ஜாதகத்தையே பிடிச்சிட்டேன். அவன் பேர் டியாகோ, வில்லியம் டியாகோ. அவன் யூஸ் பண்ண சர்வர் அவன் படித்த காலேஜுக்கு. எதுவும் க்ளூ கிடைக்குதான்னு சொல்லி அந்த காலேஜுக்கு போய் பார்த்தப்போ தான் அங்கே ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன். அவன் அதே காலேஜில் தான் டிஸ்கன்யூ பண்ணியிருக்கான். டிசம்பர் 12, 2014. அடுத்த 2 நாள் கழித்து அவன் காலேஜ் கெமிஸ்ட்ரி லேப்லேருந்து 10 ஹெச்சிஎன் பாட்டில் மிஸ்ஸிங். டிசம்பர் 16, 2017. இது மர்டர் நடந்த பிளேஸில் எதுவும் க்ளூ கிடைக்குதான்னு சொல்லி தேடினப்போ கிடச்சிது. இது காலேஜிலேருந்து மிஸ் ஆன ஹெச்சிஎன் பாட்டிலோட டீட்டெயில்ஸ். பாஸ், அப்போ இந்த 2 things manufacture details are same. இப்போ 2 பேரும் ஒரே ஆள் தானா?
நம்ம அப்படியே ஒரு மொட்டையாக முடிவுக்கு வந்துடக்கூடாது. இவன் வாங்கி அவன்கிட்ட வச்சிருக்கக்கூடாது. எனக்கு தெரிய வேண்டிய ஒரே பதில், அவன் ஏன் என்ன டேப் பண்ணி ஒட்டு கேட்கணும்? நான் தேடுறதுக்கான எல்லா பதிலும் அவன்கிட்ட தான் பண்ணியிருக்கு. அவன் என்ன டேப் பண்ணி என்ன தேடி வருது? நான் அவனை தேடி போகிறேன், அவன் இடத்துக்கு போகிறேன். இந்த டியாகோக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? இவன் இதுக்கு என்ன கொல்ல பார்க்கணும்? இதுக்கு இன்றைக்கி ஒரு முடிவு கட்டணும். என் பேர் டியாகோ. நான் ஒரு கெமிஸ்ட். என் உலகத்தோடு நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தேன். என் உலகமே என் தங்கச்சி தியா தான். எதுவுமே பேச மாட்டேன். அந்த ஒரு நாள் சரி, இனிமேயாச்சும் ஒழுங்காக படி சரியா? சொன்ன பேச்சை கேளு, மிஸ்ஸு சொல்கிறத கேளு, அண்ணன் சொல்கிறத கேளு சரியா? இப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. டே விட்டுருங்கடா. டே சின்ன பொண்ணுடா. விட்டுருங்கடா. என் கண்ணு முன்னாடி என் தங்கச்சிய நான் செத்து போயிட்டேன்னு நினச்சிட்டாங்க. ஆனா தேவா, டேய் ஜோதி, எங்கடா இருக்க? இங்கே இருக்கியா? தேவா, டேய் என்னடாச்சு? தேவா, டேய் யாரா நீ? டேய் ஜோதி, டேய் யாரா நீ? நீ என்னடா பண்ற? அவனை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், அவனை கொல்லாமல் என் வேலைக்கு யூஸ் பண்ணணும்னு. அவன் உயிர் என் கையில் இருக்கிற மாதிரி அவன் பாடியில் ஒரு வைரஸை இன்ஜெக்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கொல்லணும்னு அப்போயே முடிவு பண்ணிட்டேன். பொண்ணுங்களை தப்பாக யூஸ் பண்ணுறவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க ஃபோன் ஸ்பீக்கரை ஜாம் பண்ணேன். அடுத்த 2 மணி நேரம் கழித்து அந்த ஸ்பீக்கர் ஜாம் ஆகிடும், அவன் ஃபோன் ரிப்பேர் ஆகிடும். அந்த நேரத்தில் நான் செட் பண்ண ஃபோன் ஷாப்பில் எங்கே இருப்பான். நான் சொன்ன மாதிரி அவன் ஃபோன் வாங்கி சைனைடு வைரஸ் உள்ள ஒரு டைனி நீடில் இன்சர்ட் பண்ணியிருக்க ஸ்பீக்கரை மாற்றி வச்சுருவான்.
இவன் ஃபோன் வாங்கி வச்ச உடனே அது இன்ஜெக்ட் ஆயிடும். அடுத்த 5 மணி நேரத்தில் அவன் உடம்பு ஃபுல்லாக அந்த வைரஸ் பரவி அந்த வலி தாங்க முடியாமல் சூசைட் பண்ண வச்சிருக்கும். என்ன சார், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பர்லேருந்து கால் வருது. டேய் ரியோ, அப்பாடா பேசியிருந்தேன். சாரிடா. என்ன எப்போ பார்த்தாலும் சும்மா சாரிடா. லவ் யூ பேபி, ப்ளீஸ் பேபி, சாரிடா. என்ன சார், அந்த பொண்ணு யார்கிட்டயோ தப்பாக பேசுது. அப்பாட்டே எவ்வளோ நேரம் பேசுவாங்க? ஓ, அப்பாடா இப்போ இவ தான் தப்பானவளா? நாளைக்கு அவுட்டிங் போலாமா? சாரி சார். சார், வெளியும் எல்லாத்தையும் போல தான் கொல்ல போகிறீங்களா? எப்போ போலாம்? பாஸ் சாரா மேடம் வீட்டு வாசல் செத்து கிடக்குறாங்க பாஸ். ஹலோ. சொல்லு பேபி. அம்மாண்டி, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே தான், யாரும் இல்லைண்ணா. அதுக்கே இன்னும் 10 செகண்ட் இருக்குடி. சேர்ந்து சொல்லணுமா? சொன்னால் விடவா போகிற? 5 4 3 2 1 ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேடி. 1 மட்டும் தான் சொன்னேன்.